நாம் வணங்குற குலசாமியை யார் கும்பிடக்கூடாது, தெய்வத்தை கும்பிடக்கூடாதுன்னு யாராவது சொல்லுவாங்களாங்க? அப்படி யாராவது இருப்பாங்களா அப்படின்னு கேட்கலாம். இன்னைக்கு இந்த பதிவில் நான் அறிஞ்சதை அறிவோம் நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். சரி, யார் கும்பிடக்கூடாது அப்படின்னா, தெய்வத்துக்கு உண்மையா, நேர்மையா, நீதியா இருக்கிற பெருமக்க அவங்களே கும்பிடலாட்டினாலும் அந்த சாமி அவங்கள பரிபூரணமாக ஏற்றுக்கிறோம். நீ ஏப்பா என்னைய கும்பிடலை, நீ ஏன்டா என்னைய நினைக்கல, நீ ஏன் எல்லைக்கு வரல, நீ ஏன் என்னைய வணங்கலை அப்படின்னு உரிமையோடு கோவப்படும். ஆனால் யார் கும்பிடக்கூடாது அப்படின்னா, எப்படி சொல்கிறது, நான் இருக்கேன், என் சாமியை உண்மையாக நீதியாக நேர்மையாக நான் வணங்கி வர்றேன், எனக்குள்ள எந்த ஒரு கெட்ட எண்ணங்கள் இல்லை, சிந்தனைகள் இல்லை, செயல்பாடுகள் இல்லை, நல்லா வணங்குறேன். ஆனால் அதே நான் எப்படி மனதளவில் உடல் அளவில் சுத்தமாக இல்லை, கலங்கப்பட்டு நிற்கிறேன். எப்படி நிறைய குற்ற உணர்ச்சியோட தெய்வத்தை நாம் போய் இப்படி இருக்கிற நாம் சாமியை நாம் வணங்கலாமா அப்படின்னு அந்த சாமியை உயிருக்கு உயிராக நேசிக்கிற பெருமக்க இது மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த சாமியை கும்பிட மனசு வராது. ஏன் அப்படின்னா, எப்போது உள்ளமும் உடலும் தூய்மையாக இருக்கிறதோ அப்போது அந்த தெய்வத்தை வணங்க வேண்டும், அதுதான் அந்த தெய்வத்துக்கு செய்கிற மரியாதை அப்படின்னு இருக்கிற பெருமக்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. சரிங்க, பதிவுக்கு வருவோமே. யார் கும்பிடக்கூடாது, தெய்வத்தை யாரு வணங்கக்கூடாது அப்படின்னா, முதல்ல நான் சொன்னதுதான். எப்படி முதல் விஷயம் என்ன? சுத்தம், உடலும் உள்ளமும். சரி, இரண்டாவது என்ன தெரியுமா? எப்படி சொல்றது, நான் யாருக்குமே நல்லவனா இல்லாம நிறைய பழி பாவ செயல்களை, தீய வினைகளை, பல கர்மாக்களை நான் சுமந்து நிற்கிறேன் அப்படின்னா, என்னால் பல குடும்பங்கள் அழிக்கப்படுது, என்னால் பல உயிர்கள் அந்த இடத்துல வேதனைப்படுதுங்கிற பட்சத்தில் நானே சாமி கும்பிட்டாலும் அதுக்கு பலன் இல்லை, பிரயோஜனம் இல்லை. அதுபோன்ற மக்கள் தெய்வத்தை கும்பிட்டாலும் அவர்களுக்கு பலாபலன் கிடைக்காது. சரி, இது ரெண்டு. மூணாவது என்ன? யார் கும்பிடக்கூடாது அப்படின்னா, எப்படி சொல்றது, ஒரு சாமியாடி இருக்காரு, அந்த சாமியாடி அந்த தெய்வத்தை நினைக்காத நாள் இல்லை, வணங்காத நாள் இல்லை. அப்போ என்ன பண்ணுது, ஒரு சில தவறான நிகழ்வுகள் அவருக்கு ஏற்படுது. உடல் ரீதியாக, மனம் ரீதியாக, அந்த தெய்வம் சார்ந்து ஒரு சில கட்டு மறிப்பு அது போன்ற நிலைகளில் அந்த தெய்வத்தவே நெருங்க முடியாத சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படுறாரு. எந்த சாமியை எல்லா நேரங்கள்லையும் வணங்கி நின்னாரோ அந்த சாமி பக்கத்தில் அவரால் போக முடியல. குற்ற உணர்ச்சி. ஏன் அப்படின்னா, அவருக்கு உள்ள ஏதோ ஒரு செயல் அவரை தடுக்குது, மறுக்குது. அது போன்ற நபர்கள் தெய்வத்தை வணங்க முடியாது. சரிங்க, இது இல்லாமல் வேறு யாரெல்லாம் சாமியை கும்பிடக்கூடாது அப்படின்னா, ஒரு ஆலயம் இருக்குது அப்படின்னா அந்த ஆலயத்துக்கு நிறைய சக்திகள் இருக்குங்க. இப்போ நான் இருக்கேன், நான் எவ்வளவுதான் சுத்தபத்தமாக இல்லாமல் இருந்தாலும், என்னுடைய மனசு அசுத்தமாக இருந்தாலும், என்னைய சுற்றி இருக்கிற மனசு அசுத்தமாவோ அல்லது சுத்தம் இல்லாமல் இருந்தேன் அப்படின்னா என்னை சுற்றி நிறைய எதிர்மறை சக்திகள் சாடி நின்றோம். அது போன்ற எதிர்மறை சக்திகள் சாடி நின்றுச்சு அப்படின்னா, நான் ஒரு இடத்துக்கு போறேன்னா அந்த இடத்துல கலங்கப்படும். அது போன்ற மக்கள் தெய்வத்தை வணங்க முடியாது, கும்பிடவும் கூடாது. சரிங்க, இது இல்லாம வேறு யாரெல்லாம் சாமியை கும்பிட முடியாது, குல தெய்வத்தை வணங்க முடியாது அப்படின்னா, நிறைய துரோகங்களையும், எப்படி உண்மையாக இல்லாம, எப்படி நம்மளை நிக்கி நமக்கு உண்மையா இருக்கிற மக்களுக்கு நாம உண்மையா இல்லாம நாம ஒரு சில சூழ்ச்சிகளும், ஒரு சில தாந்திரிகங்களும், ஒரு சில மாந்திரிகங்களும், ஒரு சில துரோகங்களும் நாம இழைச்சோம் அப்படின்னா அவர்கள் அந்த சாமியை கும்பிட்டு பயனில்லை, அவர்கள் கும்பிட முடியாது. சரிங்க, இது இல்லாம வேறு யாரெல்லாம் சாமியை கும்பிட முடியாது? அதாவது ஒரே ஒரு விஷயம்தாங்க, எல்லாரும் ஏன் தெய்வத்தை வணங்குறாங்க அப்படின்னா, அந்த சக்தியை முழுமையா நம்புறாங்க. அந்த சக்தி நம்மளை பாதுகாக்குது,
அந்த சக்தியை நம்மளால உணர முடியுது, அந்த சக்தி நம்ம கூட பேசுது அப்படின்னு. ஆனா ஒரு சில மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு கிடைச்ச வலிகளாலும், வேதனையினாலும், கண்ணீரினாலும், உயிர் இழப்புகள்னாலும், பட்ட அவமானங்களாலும், எதுக்கப்பா இந்த சாமிய கும்பிடணும்? இந்த சாமிய கும்பிடவே வேணாம். நம்ம கும்பிடாமயே இருந்துருவோம். அப்படின்னு இருக்கிற மக்களும் அந்த சாமிய கும்பிட மாட்டாங்க. சரி. இது இல்லாம வேறு யாரெல்லாம் தெய்வத்தை வணங்க முடியாது, கும்பிட முடியாது அப்படின்னா, எப்படி சொல்றது அப்படின்னா, என் மேல சாமி வருதுங்க. என் மேல சாமி வருது. உண்மையா வருது. எனக்குள்ள ஒரு மன நம்பிக்கை இருக்கு. இந்த சாமி தொடுற தேகம் சுத்தமா, பரிசுத்தமா இருக்கப்பா. அப்படின்னு மன நம்பிக்கையோட சந்தோஷமா அந்த தெய்வத்த கையெடுத்து கும்பிட்டு வணங்கி நான் நிற்பேன். ஆனா, இந்த மனசு, இந்த தேகமே சரியா இல்ல, இந்த தேகம் சரியா இல்லங்கிற பட்சத்துல நான் எப்படி கையெடுத்து இந்த தெய்வத்தை இந்த தேகத்துல வரணும்னு அழைக்க முடியும் அப்படின்னு ஒரு சில மக்கள் அந்த சாமியை அழைக்கவே மாட்டாங்க. சாமி வர்ற சாமியாடி பெருமக்களாக இருந்தாலும் இந்த தேகம் சரியா இல்லை, இந்த உடல் சரியா இல்லைங்கிற காரணத்திற்காக அந்த தெய்வத்தை வணங்க மாட்டாங்க, அந்த தெய்வத்தை பரிபூரணமா அழைக்க மாட்டாங்க. அப்ப அந்த தெய்வத்தை ஆடணும், அந்த தெய்வத்தின் மூலமாக அருள்வாக்கு சொல்லணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. தள்ளி விட்டு விலகி ஒதுங்கி நின்றுவாங்க. சரிங்க. வேற யாரு கும்பிட முடியாது? தெய்வத்தை வேற யாரு கும்பிடக்கூடாது அப்படின்னா, எப்படி சொல்றது? நல்ல விஷயங்களை தடுக்கிறது, நன்மக்களை காயப்படுத்துறது, எல்லைய சீர்குலைக்கிறது, கண்ணீர்களுக்கும் கர்மாக்களுக்கும் ஆளாக்கப்படுவது, இது போன்ற செயல்பாடுகள்ல ஈடுபடுறாங்கல்ல, அவங்க கோடி கோடியா கொட்டுனாலும் பிரயோஜனம் இல்ல. அவர்கள் அந்த சாமியை கும்பிடவும் முடியாது, அந்த தெய்வம் செவி சாக்காது. சரிங்க. இது இல்லாம வேற யாரு? ஒரு சில பேர் கேட்பாங்க, அதாவது பெண் தெய்வம், பெண்கள் கேட்பாங்க, ஒரு சில நாட்கள்ல அந்த தெய்வத்தை வணங்கலாமா அப்படின்னா, நாம வணங்குற சாமிய தெய்வம் தாங்க, பெண் தெய்வம் தான். ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் நம்ம மனுஷனுக்கு இருக்கிற எல்லாமே அந்த தெய்வங்களுக்கு உட்பட்டு தான் நிற்கும். அதனால நாம அது போன்ற சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. தெய்வம் அந்த இடத்துல உடல் சுத்தமா இல்லாட்டாலும் மனசு சுத்தமா இருந்தா தெய்வம் பரிபூரணமா நம்மளை முகம் கொண்டு பார்க்கும். அது போன்ற மக்கள் இது போன்ற ஒரு சில நேரங்கள்ல அவங்க குழப்பம் அடையக்கூடாது. இன்னைக்கு இந்த பதிவை நான் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சில மக்கள் இருப்பாங்க, நல்லா தெய்வத்தை வணங்கின வணங்க முடியாம ஓடி ஒளிஞ்சு மூளை முடுக்கல கைகட்டி கால்கட்டி வாய்கட்டி குற்ற உணர்ச்சிகளாலும், நாம் செய்த தவறுகளாலும், நாம் செய்த தீய வினைகளாலும், தெய்வத்துக்கு நேர்மையா இருக்காம இருந்ததுனாலும் அவர்களே அந்த தெய்வத்தை விட்டு விலகி நிற்பாங்க. அவங்களுக்கு இந்த பதிவு பொருந்தும். அதாவதுங்க எப்படி சொல்றது அப்படின்னா, எந்த அளவு தெய்வத்தை நாம வணங்குறோமோ அந்த அளவு நமக்கு பிடிமானம். ஆனா நம்ம சுத்தி நடக்கிற ஒரு சில சூழ்நிலைகள் நமக்கு இந்த நிலையை ஏற்படுத்துச்சு அப்படின்னா தெய்வம் மன்னிச்சிடும். ஆனா நாம வீம்புக்கு வேணுமனே ஆசா பாசங்களுக்கும் பொண்ணுக்கும் பொருளுக்கும் மாந்திரிக தாந்திரிகங்களுக்கும் தவறான அநீதியான செயல்களுக்கும் ஆசைப்பட்டு ஒரு சில செயல்கள் செஞ்சோம் அப்படின்னா இந்த தேகமே அந்த தெய்வத்தை கையெடுத்து கும்பிட மறுக்கும். மனசு போனாலும் இந்த தேகம், இந்த உடல், இந்த மனசாட்சியானது அந்த சாமியை முழுமையா கும்பிடாது. அதனால இந்த பதிவின் மூலியமா அறிவு நண்பர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா, சூழ்நிலை காரணமா என் சாமியை கும்பிட்டேங்க, ஆனா இப்ப கும்பிட முடியல, ஆனா என்னை சுத்தி இது எப்படியோ நடக்குது, ஏதோ ஒண்ணு என்னைய தடுக்குது அப்படிங்கிற பட்சத்துல அந்த அவர்கள் வணங்காம இருந்தாலும் அந்த சாமி பரிபூரணமா ஏத்துக்கிறோம். ஆனா தனிப்பட்ட சந்தோஷங்களுக்கு, தனிப்பட்ட ஆசாபாசங்களுக்கு, தனிப்பட்ட சுயமான முடிவுகளுக்கு இந்த தேகமும் உடலும் அசுத்தப்பட்டால், அநீதியின் பக்கம் நின்னால், அதர்மத்தின் பக்கம் நின்னால் நாம அந்த தெய்வத்தை வணங்குற அருகதை நமக்கு கிடையாதுன்னு சொல்லி இந்த பதிவை அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.